அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்று கோவையில் ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டார் திரு அண்ணாமலை அவர்கள். என்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் 4 நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணித்தரோம். அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி செய்து தருகின்றோம் மற்றும் சம்பளமும் ஊதிய உயர்வும் பண்ணித்தரோம் அப்படின்னு திமுக தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? திமுகவோட தேர்தல் வாக்குறுதியை பற்றி தான் தெரியுமே, திமுகவை பற்றி தான் நமக்கு நல்லாவே தெரியுமே. எதை சொன்னாலும் அதில் பொய், புரட்டு, பித்தலாட்டம், பிராடு எல்லாமே இருக்கும். அதனால் அவங்களோட சிந்தனைகளை பற்றி நல்லாவே நம்மளுக்கு தெரியும். மக்களை டோட்டலாகவே ஏமாற்றி அவங்க ஆட்சிக்கு வந்துடணும், அதுதான் அவங்களோட எண்ணமாக இருக்குது இன்னமும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம மக்கள் திமுக மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டாங்க. அதனால தான் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நேற்று அந்த 4வது நாளாக தொடரும் அந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தில் கலந்து கொண்டார் திரு அண்ணாமலை அவர்கள். அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு இந்த 4 பேர் நண்டு சிண்டெல்லாம் கையில் லேப்டாப் வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு ஊயின் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொன்னவங்களோட கண்ணில் எல்லாம் படும் வரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதாவது இளைஞர்கள் தான் அண்ணாமலை அவர்களை கொண்டாடுறாங்க, மற்ற கட்சி நிர்வாகிகள் தான் கொண்டாடுறாங்கன்னா, பொதுமக்களும் பெண்களும் அண்ணாமலை அவர்களை கொண்டாடுறாங்க. அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு வந்துடுது. ஆட்டோமேட்டிக்காக மக்களோட ஆதரவு அண்ணாமலை அவர்களுக்கு பெருகி கொண்டே வருகிறது. இதுதான் எல்லாரோட தலையில் விழுகிற இடியா கூட இருக்குது. நிறைய பேரால் அதை பொறுத்துக்கவே முடியல. மீடியாவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், யாராலையுமே இதை மட்டும் ஏற்றுக்கவே முடியல. அண்ணாமலை அவர்களுக்கு எப்படிப்பா இப்படி மக்களோட ஆதரவு பெருகிட்டே வருது, எதை வச்சு மக்கள் அண்ணாமலை அவர்களை இவ்வளோ தூரம் நம்புகிறாங்க அப்படின்றது தான் நிறைய பேருக்கு வைத்தறிச்சலாகவே இருக்குது. சும்மாவா இதே கோயம்புத்தூரில் ஒத்த பைசா பணம் கொடுக்காம 4.5 லட்சம் ஓட்டோ ஏதோ சம்திங் வாங்கியிருந்தாரு. சின்ன விஷயமா இது? அதன் பிறகு அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த தூய்மை பணியாளர்கள் மத்தியில் அண்ணாமலை அவர்கள் பேசினார். அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. அவங்ககிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஆதரவு தருவதற்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் எத்தனை உயிர்களை பறிகொடுத்திருக்கிறீர்கள் அப்படின்றது எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் நாங்கள் பெரிதும் மதிக்கின்றோம் உங்களை. ஃபஸ்ட்டு டிஎம்கே தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து தருகின்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்டாக அதை வைக்கிறோம். டிஎம்கே அதை பண்ணி தரணும்னு சொல்கிறாரு. எங்களுக்கு தெரியும் கொரோனா காலகட்டத்தில் எத்தனை பேர் உயிர் கொடுத்தீங்க அப்படிங்கறத நாங்க நன்றி கடனோடு இந்த கோவை மாநகராட்சி அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் இங்க நம்முடைய
தினக்கூலி துப்புரவு பணியாளர் சகோதரிகள் சகோதரர் இருக்கிறீங்க, டெங்கு ஒழிப்பு டிபிசி பணியாளர் இருக்கிறீங்க, குடிநீர் விநியோக பணியாளர், எல்லா கூட்டமைப்புகளும் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். நீங்களும் ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடியவங்க, எல்லா நேரத்திலையும் வேலை பார்க்குறவங்க, செம்மொழி மாநாட்டிலிருந்து வேலை பார்க்குறவங்க இங்கே இருக்கிறீங்க. இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் 4வது நாளாக தொடர்ந்து கலெக்டர் ஆஃபீஸ் வெளியே வீதியில் உட்கார்ந்து போராட்டம். முதல்ல இங்கே நாங்கள் வந்திருப்பது என்னோட நம்ம மாவட்டத்தினுடைய தலைவர் ரமேஷ் சொந்தங்கள் எல்லோரும் இங்கே உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பதற்காக வந்திருக்கோம். வெறும் ஆதரவோடு நிற்க போகிறது, நீங்கள் ஆதரவோடு நிற்க போகிறது. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியில உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய பணியெல்லாம் நம்ம நிரந்தரம் ஆக்கிடுறோம் அப்படின்னு வந்தாங்க. நிரந்தரமா உங்களுக்கு வேலை செய்யலாம். அதன் பிறகு எல்லா இடத்திலுமே தனியார் மயமாயிருச்சு. கடந்த 4 ஆண்டுகளாக பார்க்குறோம். அது நீங்களும் இங்கே எழுதியிருக்கிறீங்க. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி 4ஆம் நிலை பணியாளர்கள் எல்லா இடத்துலையும் பிரைவேட்டைஸ் பண்ணனால இந்த கோரிக்கையை எல்லாம் மறந்துட்டாங்க. இது முதல் பிரச்சனை. 2வது பாயிண்டாக அரசுக்கு ஒரு கெடுவை விதிக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். 2 நாள் டைம். இந்த 2 நாள் டைமில் உங்களோட கோரிக்கையான பணி நிரந்தரமும் ப்ளஸ் 770 ரூபா சம்பளம் தரணும். அதாவது கான்ட்ராக்ட்காரங்க ஒருத்தர் 480 ரூபா தராரு, ஒருத்தர் 550 ரூபா தராரு. அதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. 770 ரூபா உங்களுக்கு சம்பளம் தரணும். அப்படி உங்களோட கோரிக்கையெல்லாம் இவங்க 2 நாளில் நிறைவேற்றலை, இந்த போராட்டம் முடிவுக்கு வரல அப்படின்னா பாஜக கட்சியும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளும். நானும் உங்களோட இங்கே உட்கார போகின்றேன், இதை பெருசுபடுத்த போகின்றோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார். 2வது பிரச்சனை, உங்களுக்கு வர வேண்டிய ஊதியம் முறையாக சரியாக கரெக்டாக வரணும். ஏன்னா அரசாணை 2017 அரசாணை 62 அதில் என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தருக்கு 770 ரூபா கொடுக்கணும். அதிலும் சரியா வருதா? முதல்ல வரல. 3 கான்ட்ராக்ட் இருக்கிறாங்க. 486 ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு, 557 ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு, ஒருத்தர் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ 3 கான்ட்ராக்டுமே இன்னைக்கு உங்கள் பேச்சுவார்த்தை நீங்கள் பண்ணுறதுனால ஒரே இடத்துக்கு வர்றாங்க. அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீங்கள் நிரந்தர பணியாளர்களாக மாற வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. மாநிலத்துக்கு போராடுவோம். ஆனால் குறைந்தபட்சம் இன்னைக்கு நம்முடைய மாநகராட்சியினுடைய கமிஷனர் ஐயா, கலெக்டர் ஐயா குறைந்தபட்சம் எல்லாம் இணைஞ்சு 3 கான்ட்ராக்டை கூப்பிட்டு உங்களுக்கு 770 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறது குறைந்தபட்சமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதனால் தலைவர் சொன்னாங்க 2 நாள் பார்க்குறோம். 2 நாளில் உங்கள் போராட்டம் முடிவுக்கு வரலினா பாரதிய ஜனதா கட்சியும் உங்கள் போராட்டத்தை கலந்துக்கலாம். 4வது நாள் முதல் கட்ட பேச்சுவார்த்தை. ஒரு கான்ட்ராக்டர் ஏற்றுக்கிட்டாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கல, பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. எல்லாமே விசாரிச்சுட்டு தாங்க வந்தோம், அதிகாரிகிட்ட பேசணும். அதனால 2 நாளில் இந்த முடிவுக்கு வரவில்லை என்றால் நாங்களும் உங்களோட உட்கார்ந்து இதை இன்னும் பெருசு பண்ணுவோம். நாங்களும் வர்றோம், சகோதர உட்கார்றோம். அரசுக்கு இன்னும் அழுத்தம் கொடுத்து பிரச்சனையை இன்னும் பெரிதாக்கி, ஏன்னா ஜனநாயகம் இருக்காங்க. முதல்ல கோரிக்கையை சொல்லணும், கோரிக்கையில ரோட்டுக்கு வரணும். ரோட்டுக்கு வந்த பிறகு கூட காவல்துறை தொந்தரவு கொடுக்காம அறவழியில் இருக்கணும். ஒரு ஸ்டெப்பா போயிட்டு இருக்கிறீங்க. இதற்கும் அவங்க செவி கொடுக்கலன்னா நாங்க உங்களோட உட்கார்றோம். நானே உங்களோட உட்கார்றேன். நான் உங்களுக்கு உறுதி கொடுத்துட்டு போறேன்க்கா. இது நடக்கலைன்னா நானும் உங்களோட அமர்ந்துக்கிறேன். ஆனால் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம். உங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கிறோம். பணம் 770 அரசாணைப்படி வரணும். மாநில அளவில் உங்க சங்கம், கூட்டமைப்பு தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களோடு இணைந்து போராடுறோம். எலெக்ஷன் வரப்போது மறுபடியும் தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க, மறுபடியும் பெர்மனன்ட்பாங்க. இந்த முறை பெர்மனன்ட் பண்ணிட்டு எலெக்ஷனுக்கு போங்கன்னு சொல்லுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் பண்றீங்களோ, எலெக்ஷனுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி பண்றீங்களோ, எலெக்ஷனுக்கு 1 மாசம் முன்னாடி பண்றீங்களோ, பெர்மனன்ட் பண்ணி எலெக்ஷனுக்கு போங்க. அந்த கோரிக்கை நீங்க எடுத்தீங்கன்னா தலைவர் தமிழக அரசியல் களம் இப்போதான் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது.
திமுக பத்தி தான் உங்களுக்கு தெரியுமேங்க, எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றுறதில்ல. சொல்லாத விஷயத்தை பண்ணிட்டு, அதாவது இலவச பேருந்து பயணம், அதுவும் அந்த பேருந்துல வந்து விடியல் பயணம்னு எழுதியிருக்காங்க. இவங்க லட்சணத்துக்கு விடியல் பயணமா இந்த திட்டத்தை மகளிருக்கு கொடுத்துட்டு ஓசி 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 ஓசியில் போறீங்க, ஓசியில் வரீங்கன்னு மொக்குக்கு மொக்கு அவங்க திமுக எம்எல்ஏ நின்று பேசுறாங்க. இந்த திமிர்த்தனமான இந்த ஆணவமான பேச்சுக்கெல்லாம் மக்கள் 2026 உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க. அதாவது திமுகவுக்கு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்கன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்.